ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய மதிய வணக்கம். நாங்கள் விறகடுப்புக்கு தயாராகியாச்சுங்க. கேஸ் எங்களுக்கு இன்னொரு 10 நாள் ஆகுன்னு சொல்லிட்டாங்களா. இப்போ விறகடுப்புக்கு நாங்கள் தயாராகிட்டோம். இருக்குது, கேஸ் இருக்குது. ஆனால் அது அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மித்த டைம் சாப்பாடு செய்யறதுக்கு, பருப்பு குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு விறகடுப்பில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லைனில் ஃபுல்லாக வெயிலுங்க. இப்போ பாருங்கள், சாயங்கால நேரத்தில் செய்யலாம். அப்புறம் காலையில் வெயில் வரக்கு முன்னாடி செய்யலாம். அதுக்கொசரம் நாங்கள் செங்கலெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் செங்கல் தெரியுதுங்களா. செங்கல் வாங்கிட்டு வந்துட்டோம். முன்னெல்லாம் கல் தான் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். கல் வச்சு பண்ணங்காட்டி என்ன ஆகுது, அது ஒரே மாதிரி செட் ஆக மாட்டேங்குதுங்க. குக்கர் வைக்கிறதுக்கு, ஒரு வடைச்சட்டி வைக்கிறதுக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்ட்டு. உள்ளே பாருங்கள் செங்கல், உங்களுக்கு தெரியுதுங்களா. உள்ள 6 செங்கல் வாங்கிட்டு வந்திருக்குறேங்க. போதும், 6 செங்கலே போதுன்ட்டு. நான் எங்கள் வீட்டில் இரும்பில் இருக்கல, அந்த அடுப்பு வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் வேண்டாம், இந்த செங்கல் வாங்கிட்டு வந்திங்கன்னா 4 பக்கம் 3 பக்கம் வச்சா நல்லா ஒரே மாதிரி எரிஞ்சால் நல்லா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். இப்போ செங்கல் வாங்கிட்டு வந்துட்டாங்க, எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு போடுறேன். எடுத்து ஒரு பக்கம் ஓரமாக வச்சிடலாங்க. சாக்குலேயே இருக்குது, வாங்கிட்டு வச்சு சாக்குலேயே இருந்தால் அதுவும் பேசுவாங்க. எடுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சல, ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு போய் வாங்கிட்டு வராங்க. நாங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாது எப்போவுமே. இப்போ எல்லாருமே விறகடுப்புக்கு போயிட்டாங்க. ஸ்டாக் எங்கெங்கே இருக்குதோ விறகு, அது விறகுக்கு போய் எல்லாம் ஒட்டுக்கா சேரும்போது என்ன ஆகுது, இப்போ கிலோவுக்கு விறகு 2 ரூபா 3 ரூபா அதிகம் பண்ணிட்டாங்களாம்மா. இப்போ எல்லாம் ஹோட்டல் கடைக்காரங்க அவங்க இவங்க எல்லாம் விறகுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா. ஸ்டாக் இருக்கிறது அவங்க இப்போ 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா எல்லாம் அதிகம் பண்ணிட்டாங்கன்னு இப்போ எல்லாம் செய்தியில் போயிட்டே இருக்குது. எல்லா மக்களுக்கும் சிரமம் தாங்க இது. எப்போ விவசாயி எப்போ எல்லார் கைக்கும் ஒரே மாதிரி கேஸ் வருமோ அது வரைக்கும் எல்லாத்துக்குமே சிக்கல் தாங்க. ஏதோ ஒன்று செய்திலையாசம் இந்த மாதிரி கேஸுக்கு ஒரு தட்டுப்பாடு வரும் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று ஒரு நியூஸ் கொடுத்துருந்தா எல்லாம் உஷாராக எடுத்து வச்சுருப்பாங்க. எந்த ஒரு இதுவுமே சொல்லாமல் திடீர்னு 2-3 நாளில் சிலிண்ட்ரு தட்டுப்பாடுன்னா எல்லாமே புக் பண்ணால் 2 நாள் வரும் 3 நாள் வரும் அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் எல்லாம் அசால்ட்டே இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கே எனக்கு வரணுன்ட்டு எல்லோரும் முட்டிகிட்டு இருந்தால் யாருக்குமே வராது. இப்போது எல்லாம் கேஸு கம்பெனிக்கே குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. யாருக்குமே இல்லை. மேலே இருந்து இங்கே வந்தால் தானே எங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க. என் கேஸ் ஆஃபீஸ்க்கு குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருக்காங்க. குடம் எடுத்துகிட்டு வந்தால் தானே, அங்கேயும் இல்லை அப்படிங்கிறாங்க. போனவங்களுக்கெல்லாம் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு செய்திலையோ ஏதோ ஒன்றில் ஒரு அறிவிப்பு கொடுத்துடணுங்க. இப்போ ஒரு வாரம் 2 வாரம் கேஸ் தட்டுப்பாடு வரும், எல்லாம் எச்சரிக்கையாக எடுத்து வச்சுக்குங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் உஷாராக இருப்பாங்க. திடீர்னு ஒரு மாற்றம் பண்ணுறாங்க, திடீர்னு ஒரு ஸ்டாக் பண்ணுறாங்க, குண்டு தூக்கி போடுறாங்க. ஈராக்கில் போர் நடக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிக்கல். எவ்வளோ உணவகங்கள் பூரா லாக் பண்ணிட்டாங்க. அன்றாடம் அதை நம்பி தொழில் செய்கிறவங்க எத்தனை பேர். அப்புறம் வீட்டில் செஞ்சு வெளியே கொண்டு போய் உட்காந்து, இப்போ வீட்டில் செஞ்சு வெளியே கொண்டு போய் உட்காந்து அதையும் ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு எப்படி சொல்லலான்னா, அவங்க அவங்க வீட்டில் செஞ்சு அவங்களுக்கு முடிகிற அளவுக்கு கொண்டு போய் ஒரு 4 இட்லி 10 ரூபா 3 இட்லி 10 ரூபா அப்படின்ட்டு அவங்க முடிகிற மாதிரி செஞ்சு அது ஒரு வியாபாரமாக பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்குமே இப்போ அடிதான். கையேந்தி பவன் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ரோட்டு கடையில் எல்லாத்துக்குமே ஒரு அடிதாங்க. ஏன்னா ஒரு கேஸ் இல்லைன்னா எவ்வளோ சிரமம் ஆகுதுன்னு இப்போ எல்லாருமே புரிஞ்சுட்டாங்க. எல்லாருமே இப்போ ரோட்டில் லைனாக குடத்தை வச்சு போராட்டம் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. செய்தியில் இப்போ ரோட்லையெல்லாம் குடத்தை வச்சு இந்த வெயிலில் போய் உட்காந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. செய்தியில் அப்படியே தான் வருதுங்க. எந்த செய்தியில் போட்டாலுமே அப்படியே தான் வருது. கொரோனாவில் கூட இந்த அளவுக்கு இல்லை, எல்லாரும் வீட்டில் கம்முன்னு உட்கார சொல்லிட்டாங்க. இப்போ கேஸையெல்லாம் எடுத்துகிட்டு ரோட்டில் போய் உட்காந்து எல்லாம் போராட்டம் பண்ணுற அளவுக்கு எல்லாருமே துணிஞ்சு போயிட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க எல்லாம் கம்முன்னு இருந்தாங்க.
இப்போ என்னாச்சு, கேஸ் தட்டுப்பாடுன்னு சொன்னதுனே யாருமே முடியல. எல்லாத்துக்கும் ஒரு பேஜாராகி எல்லாம் அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கே போயிட்டாங்க. ஃபோன் வருதாட்டுருக்கு பாருங்கள். இப்போ எல்லாம் ஆஃபீஸ்க்கே குடத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு பேஜார் தாங்க. 3 நாளாக அந்த கேஸுன்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு மன வருத்தம், வலி எல்லாமே தான். டென்ஷன். வீட்டில் அது இல்லைன்னாவே எல்லாமே புலம்பிகிட்டே உட்கார வேண்டியது தான். கேஸ் வேணும்ப்பா, கேஸ் இல்லைன்ட்டு இப்போ பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாருமே ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க, வர நாட்களில் இதுக்கு விரிவு காலம் வருதான்ட்டு பார்க்கலாங்க. நல்லதாக நடக்கணுங்க. கூடிய விரைவில் கேஸ் விநியோகம் வந்துடணுங்க. இது என்னுடைய கருத்து. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க. வர வீடியோலையும் பேசலாம். பாய்ங்க.